உன்னோட டீமை என்கிட்ட விட்டுட்டு எங்களோட சேர்ந்துக்கன்னு சொல்லிட்டு அந்த நெக்ரோமன்சர் நம்மளுடைய ஹீரோவை கூப்பிட்டுருப்பான். இவன் என்னடா உண்மையிலேயே முட்டல் ஆயிட்டானா, இது ஏன் எவ்வாறு போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோவும் யோசிச்சிருப்பான். இப்ப மட்டும் நீ என் கூட சேர்ந்துட்டுனா இந்த ப்ராஜெக்ட்ன்றது ஒரு நல்ல சக்சஸ் நோக்கி செல்லும்னு சொல்லிட்டு அந்த நெக்ரோமன்சர் சொல்றான். ப்ரிப்பரேஷன்ஸ்ன்றது நேர்லி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாம இப்ப அந்த கண்டிஷனை தான் மெட் பண்ணணும்னு சொல்லும் போது இதை பார்க்கும்போது நீ தான் விஷயத்துக்கு பிளான் பண்ற போலயே. டு பி ஹானஸ்டா சொல்லணும்னா எங்களுக்கு உன்னுடைய உதவின்றது தேவைப்படுது. நீ வந்து சடனா வந்து அந்த மேஜிக் கிட்ஸ் கிட்ட ஜம்ப் அடிச்சிட்ட. என்கிட்ட சீரியஸா வந்து மேன் பவர் ஷார்டேஜ் நாங்க பேஸ் செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த நெக்ரோமன்சர் சொல்றான். அப்ப நம்ம அடையெல்லாம் வந்து டீமன் சம்மனிங்கா, இதுதான் அவங்களோட ஒரிஜினல் ப்ராஜெக்டான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. இவ்வாறான ஒரு விஷயத்த டார்க் மேஜிக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்றாங்களாம். கண்டிப்பா வந்து இந்த நெக்ரோமன்சி காய்ஸ் வந்து சீரியஸா தான் இருக்கிறாங்களா, டீமன் சம்மனிங்க பண்ண பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடையெல்லாம் யோசிக்கிறான். தூரத்துல நம்மளுடைய ஹீரோ நெக்ரோமன்ஸும் பேசிட்டு இருக்கிறாங்க. இதை யோசிச்சு பார்க்கும்போது இந்த செய்மர் பார்க்கர் கூட நம்மளுடைய ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா இருந்தான். அப்படின்னா வந்து அவன் இந்த மேஜிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த பிறகும் அந்த நெக்ரோமன்சர் கூட இன்டராக்ட் பண்ணிட்டு தான் இருந்தானா. அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா அந்த டார்க் மெஜிஷியனை தோக்கடிச்சு அந்த பாபோ ட்ரீ, அந்த ஏன்ஷியன் ட்ரீ எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணது எல்லாமே எங்களுடைய காடை டவுன் பண்ண வைக்கிற ஸ்ட்ராட்டஜி தானே சொல்லிட்டு அடையில வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ நெக்ரோமன்சர் தனியா பேசின்னு இருக்காங்க. ப்ளீஸ் ஹான்ஷிகா என்கிட்ட சொல்லி இது உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே டீமன் சம்மனிங்கா, அதனுடைய கண்டிஷன்ஸ்ன்றது குவைட் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும். ஆனா அது ஒன்றும் இம்பாசிபிள் கிடையாது. நான் மேபி உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சொல்றான். ஸ்டில் நீ வந்து எங்க சைடு தான் இருக்கிறதுனால நான் உன எப்பொழுதும் ட்ரஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்ரோமன்சர் சொல்றான். அவனோட நேம் பாத்தீங்கன்னா செய்மர் பார்க்கர். ஓகேங்களா. பன்னியோடைய ரத்தம், வைக்கோல், அப்புறம் ஆர்கனுடைய ஸ்கேல்ஸ், டீமன் ட்ரீயுடைய ரூட்டு, அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சூட்டபிளான மீடியம்ன்றது தேவைப்படுது. அதாவது அந்த டீமன் அவங்க உடம்பு தான் பொசஸ் பண்ணும். ஆல்ரெடி நான் வந்து அனைத்து விஷயத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போ அந்த மீடியம்காக தான் இங்க வந்திருக்கேன் அந்த டஞ்சனுக்குன்னு சொல்லிட்டு செய்மரம் சொல்றான். ஏன்னா இது அவங்க கான்வர்சேஷன்றது ரொம்ப நேச்சுரலா ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு அடையலாம் வந்து ரொம்ப பேனிக் ஆகுறாங்க. அப்படின்னா வந்து அவங்க மீடியம் எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நான் கெஸ் பண்ணா வந்து உனக்கு இவ்வாறான சின்ன சின்ன மேஜிக்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் சொல்லி செய்முறம் பேசுறான். ஆனா எது இந்த டீமன் சம்மனிங்க்கு ரொம்பவே எசென்ஷியல்னு பார்த்தனா, ஒரு ஸ்ட்ராங்கான ஹியூமன் அவங்களதான் வந்து இந்த டீமன் வந்து ஒரு ஹோஸ்டா கண்ட்ரோல் பண்ண போறாரு. சோ நீ என்ன நினைச்ச, நாங்க இங்க வந்ததுக்கு எந்த காரணம் இல்லைன்னு சொல்லிட்டா, இல்ல பாஸ் மான்ஸ்டருடைய பவரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் அட்வான்ஸா டஞ்சனுக்கு நாங்க வந்தேன்னு சொல்லிட்டு அந்த செய்முறை சொல்றான். அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, சம்மனிங்க்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான மேஜஸ் வந்து பெட்டரா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு அடையில பயப்படுறாங்க. அதே போல ஹோலி லீனேஜா அவங்க இருந்தா கூட பெட்டர்னு சொல்லி செய்மன் சொல்றான். சோ நம்மளோட டீம்ன்றது பெர்ஃபெக்டான இந்த மீடியம்க்கு மேட்ச் ஆகுறாங்க. நீ வந்து ஒரு நல்ல சாய்ஸ் தான் மேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு செய்மன் வந்து ஹீரோ கிட்ட பேசுறான். அதாவது ஹீரோ வந்து அவங்க கூட பழகினது எல்லாம் வந்து இந்த மாதிரி நடிப்பு மாதிரி அவன் வந்து போர்ட்ரேட் பண்றான். ஆன்ஜிகா ஆன்ஜிகா உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நெக்ரோமன்ஸ் சொல்ல, சரிவா நாம ஒன்றிணைந்து வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு கை கொடுக்கும் போது ஹீரோ என்ன பண்றான்னா ஜாப்பை பயன்படுத்துறான். ஜாப் தெரியலனா லைட்னிங் ஸ்பெல் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அவனும் ஆன்னு சொல்லிட்டு கத்த செய்யறான். நீ வந்து நீ வந்து என்ன ஹெல்ல பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து திணறான். நீ என்ன நினைச்ச, இதற்கு அப்புறம் நான் வந்து உங்களோட வேலை செய்வேன்னு நினைச்சிட்டா, ஈவன் தோ நீ வந்து மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து டீலா பேசுறான். ஆனா அவன் பேனிக்கா தான் இருக்கும். ஓகேங்களா. பிளான்ன்றது நல்லாதான் போச்சு. ஆனா நீ சில விஷயத்த வந்து ஓவர்லுக் பண்ணிட்ட. ஃபர்ஸ்டா சொல்லணும்னா நீ என்ன அளவுக்கு அதிகமா நம்பி இருக்க கூடாது. செகண்ட் வந்து நீ என்ன ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்றேன்னு சொல்லிட்டு அவனுடைய கை அந்த கிளாப்ல இருந்து வேண்ட் எடுக்கிற மேஜிக் ஸ்டிக். ஓகேங்களா. அப்ப அவன் வந்து நீ வந்து என்ன தைரியம் தான் என்ன ஏமாத்தி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு செய்முறை சொல்ல, எஸ் நீ வந்து மேஜிக் டிபார்ட்மெண்ட்ல இப்ப அசைன் செய்யப்பட்டிருக்க. அப்படிதான் வந்து நீ கம்ப்ளீட்டா உன்னுடைய முதுகை என்கிட்ட காட்ட விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்முறை வந்து அவனோட ஸ்பெல்ல கேட்ச் பண்றான். அப்படிதான் இது முடியும்னா வந்து நான் உன்னையும் வந்து சாக்ரிஃபைஸா பயன்படுதுன்னு சொல்லிட்டு அவரோட நெக்ரோமன்சர் பவரை காட்டுறான். ஹீரோ அப்படின்னு சொல்லி இடத்துல விட்டு பறந்தடிக்க செய்யறான். ஏன் இவனோட மேஜிக்ன்றது எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்குது, அதாவது ஹீரோ டாட்ஜ் பண்ணிட்டான் போல. ஹான்ஷிகா நீ ஓகேவா இருக்கியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதாவது ஹீரோ டாட்ஜ் பண்ணி அவன் வந்து ஒரு மார்க்ல டிசைன் விழுந்திருக்கான். ஓகேங்களா. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றான். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லி அடையலாம் சொல்றாங்க. அனிலா கூட நான் என்னதான் லாங் டைம் ட்ரைனிங் செய்திருந்தாலும் ஸ்டில் அவ வந்து என்ன பாதுகாக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வருத்தப்படுறான். அப்போ வந்து இவ்வாறான விஷயத்தினா நீ வந்து செய்ய தேவையில்லை.
எனக்கு நீ நம்ம பக்கம் இருக்குன்னு தெரிஞ்சோடனே ரொம்பவே நெகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்றாங்க. நீ வந்து கவலைப்பட்டுட்டியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அஃப்கோர்ஸ் நான் வந்து ரொம்பவே வரி பண்ணேன். நீ மட்டும் திரும்பியும் அந்த டார்க் மேஜிக் கூட இன்வால்வ் ஆகியிருந்தனா நான் வந்து கருணையே இல்லாம கண்டிப்பா ஃபார் ஷூர் கொன்னு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நல்லவேளை நீ வந்து ஒரு துரோகியா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வில்லத்தனமா சொல்ல ஹீரோ வந்து ரொம்ப பேனிக் ஆயிடுறான். ட்ரெஸ்ல இருந்து அவங்க அவங்க வேண்டி எடுத்துட்டாங்க. ஆஹா எனக்கும் வந்து இது ஒரு ரிலீஃபா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இப்ப நான் வந்து சந்தோஷப்படுறதா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்பவும் முழிக்கிறான். பை த வே இதை பார்க்கும்போது நான் ப்ரீவியஸா பயன்படுத்தின இந்த லைட்னிங் மேஜிக்ன்றது அவனை டேக் டவுன் பண்ணல. இவன் வந்து குவைட் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறான். ஆமா அது உண்மைதான் சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். இந்த ஜாப்ன்ற ஸ்பெல் வந்து ஒரு ஆர்டினரி பீப்புளை ஈஸியா வந்து மயக்கமடைய செஞ்சிடும். ஐ கெஸ் இவன் வந்து பொருத்தமான மெயின் வில்லன் சொல்லி ஹீரோ சொல்றான். செய்மர் பார்க்கர் இப்படின்ற ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய லீஹான் வந்து இந்த நாவல் இந்த ஒரிஜினல் ஸ்டோரியோட ப்ரோட்டகனிஸ்ட் ஓகேங்களா. அவனுக்கு ஈக்குவலா நிகரா வந்து ஸ்ட்ராங் ஆகக்கூடிய கேரக்டர். அதாவது அவனுக்கு அளவு ஈக்குவலா வளருவான் ஃபியூச்சர்ல. அதனால எனக்கு வேற சாய்ஸே கிடையாது. என்னுடைய மொத்தத்தையும் கொண்டு இங்க சண்டை செய்யணும்னு சொல்லி ஹீரோவும் யோசிக்கிறான். அதேதான் எனக்கு உன்னோட ஃபேவரட்னு சொல்லி கேட்கிறான். ப்ளீஸ் அந்த நெக்ரோமான்சஸை நீ வந்து ஹோல்ட் பேக் பண்ணு. அவங்க வந்து எனக்காக சொல்லியாக தான் வந்துட்டாங்க சொல்லி ஹீரோ சொல்றான். அதாவது செய்மர் பார்க்கரை அவன் டீல் பண்றதாகவும் அவனோட க்ரூமேட்டை அடையாகிட்ட உதவியும் கேட்கிறான். செய்மர் பார்க்கர் அந்த காய் வந்து கம்ப்ளீட்டா என்னதான் இப்ப டார்கெட் பண்ண போறான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். காட் இட் சொல்லி அடையதான் ஓட செய்யறாங்க. சொன்ன மாதிரிதான் அவனுடைய நெக்ரோமான்ஸை பயன்படுத்தி ஹீரோ வந்து ரொம்ப தாக்குதல் நடத்துறான். ஸோ குவென் வந்து தடுப்பாங்க பாத்தீங்களா அந்த ஸ்பெல் மாதிரி போட்டு பிளாக் பண்றது. அந்த மாதிரி ஹீரோ வந்து ப்ளூ கலர்ல போட்டு பிளாக் பண்றான். ஸோ அந்த ஸ்பெல் அந்த டிஃபென்ஸே வந்து கிராக் விடுது பார்த்தா தெரியும். டேமிட் ஏன் இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறான், தற்போது இவன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். ஏன்னா ஹீரோ படித்த நாவல் படி இப்போ இவன் கொஞ்சம் பவர் கம்மியா தான் இருக்கணும். அப்கோர்ஸ் இவன் வந்து என்ன மாதிரியான எக்ஸ்ட்ரா கூட இங்க ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சொல்லிட்டு ஹீரோ வந்து எரிச்சல் ஆகிறான். என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்பெல்ல வந்து கேஷ் பண்றான். ஹீரோட வேண்டன்றது அங்க வந்து பறந்து போகுது. உடனே அவன் கழுத்தை பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஸ்ட்ரகிள் பண்றான். நீ வந்து உன்னோட கரண்ட் பொசிஷனை பத்தி கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் ஹான்ஷிகான்னு சொல்லிட்டு அந்த நெக்ரோமான்சரும் சொல்றான். உனக்கு வந்து எங்களுடைய பிளானை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். அதே போல டே பை டே வந்து உன்னுடைய ஃபேமஸ்ன்றது கூடிக்கிட்டே போகுதுன்னு சொல்லி சொல்றான். எந்த கேஸ் பாக்குறோம்னா உன்னால எங்களுக்கு எந்த விதமான உதவியும் இல்லைன்னா உன்னை தற்பொழுதே எலிமினேட் பண்றது வந்து எங்களுக்கு பெஸ்டான ஆப்ஷனா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சேமர் பார்க்கறோம் சொல்றான். இது வந்து ஈஸி கிடையாது. இந்த ஒரிஜினல் ஒர்க்கனுடைய லாக் அகேன்ஸ்டா செயல்படுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஸ்ட்ரகிள் பண்றான். ஆனா எனக்கு தெரியும் ஆரம்பத்துல இருந்து இவ்வாறான ஒரு ஆப்பனண்டா தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறான். ஆனா இப்போ வந்து ஒரு சின்ன வேரியபிள் அப்பியர் ஆச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு பெஸ்லிஸ்க் அங்க வந்து அதனுடைய ஃபயர் அட்ரிபியூட்டை ஷோ பண்ணது. அதாவது ஹீரோ வந்து தனியால தான் என்ன முடிக்க முடியாது. ஆனா இந்த முறை பெஸ்லிஸ்கோட உதவி இருந்தான்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறான். ஸோ அவனும் திரும்பி அதுக்குள்ள ஃபயரால தாக்க போறான். என்னோட கிளாத்னா வந்து நெருப்பு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கதறான். அந்த கிரேசி டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்துறான். இப்ப என்ன நோட்டிபிகேஷன் வருதுன்னா பெசிலிஸ்க் அட்ராசிட்டியோட லெவல் வந்து 10 வந்து ரீச் ஆகிடுச்சு. இதனால இதற்கு ஒரு புது ஸ்கில்ன்றது அன்லாக் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அக்வயர்டு ஸ்கில் பாத்தீங்கன்னா மாயா ஸ்பைக்குன்னு இருக்கு. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு தெரியல, அதுல மாயா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. லைட்னிங் அப்புறம் ஃபயர் இவ்வாறான ஒரு பில்லரை வந்து சமன் பண்ணும். அதே போல 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற அனைத்து விதமான கிரியேச்சர்ஸையும் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுது எக்ஸெப்ட் இதை பயன்படுத்துறவங்களை தவிர்த்து. அப்போ வந்து லெவல் அப் அதுவும் எந்த ஒரு சுச்சுவேஷன் இல்லையா இல்லைன்னு சொல்லிட்டு இது வந்து உண்மையிலேயே அற்புதம், நைஸ் டைமிங் பேசில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை பாராட்டும். அதுவும் கிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகுது. ஸோ ஃபயர் ஸ்பைக்கை இப்பொழுது ஹீரோ வந்து பயன்படுத்துறான். அப்போ வந்து வான் பதறான். எனவே ஃபயர் அப்புறம் லைட்னிங் இந்த மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட்லன்னு சொல்லிட்டு அலற செய்யறான். ஏய் ஆன்ஷிகா நீ என்ன அவுட் ஆஃப் த மைண்ட்ல இருக்கிறியா? சோலியா மட்டும் கரெக்டான டைம்ல இந்த ஷீல்டை டிப்ளாய் பண்ணலன்னா நாங்களும் நேரத்துக்கு ஃப்ரை ஆயிடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்யறான். அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இது வந்து இவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருக்குமா, நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த ஸ்பெல்ன்றது இந்த அளவுக்கு என்னுடைய மானாவை ட்ரெயின் பண்ணு சொல்லிட்டு ஹீரோ வந்து தயல உட்காந்துடுறான். மோரோவர் பெஸ்லிஸ்க்கு வந்து ரேம்பேஜஸ் என்ட்ரிடுச்சுன்னா அதாவது அதனுடைய கண்ட்ரோல் இல்லாம போயிடுச்சுன்னா அவனை வந்து ஹேண்டில் பண்றது கூட வந்து கஷ்டம் தான் சொல்லி ஹீரோ யோசிக்க செய்யறான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த நெருப்புல இருந்து மாசா ஒருத்தன் வரான். அவன் தான் அந்த நெக்ரோமன்சனு கூட செய்மர் வந்து சொல்றான். நான் வந்து ஒன்னும் ஒரு டேமர்னு சொல்லட்டான். எனக்கு மத்தவங்களை பத்தி தெரியாது, ஆனா நான் இவ்வாறான சின்ன சின்ன ட்ரிக்ஸ்க்கு நான் வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாசா வந்து சொல்றான். நான் வீவே என்று நினைத்தாய் அதுதான் நெருப்புல இருந்து வந்து மாசா சொல்ல செய்யறான். அப்போ வந்து நம்மளுடைய ஹீரோ இவனோட ஒரு காக்ரோச் ஆடான்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்கே டேங்க் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வயிற்று பிடிச்சி யோசிக்கிறான். நான் வந்து செத்தாலும் கட்டாயமா உன்னை சாவுற வரைக்கும் அடிச்சுட்டு தான் சாவான்னு சொல்லிட்டு
நம்மளுடைய செய்மர் பார்க் தான் சொல்றான் யூ ட்ரைட்டர்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். ஏன்னா ஹீரோட ஃபேஸ்க்கு தான் அவன் எக்யூப்மெண்ட்ஸ் தற்போது பயன்படுத்துகிறான் அவனை ஸ்டாப் வச்சு. அவன் பாத்தீங்கன்னா அவனை பின்னாடி இருந்து அடிக்கிறாங்க. அவனும் மயங்கி விழுறான். என்ன இது? அதாவது அவனுடைய ஃபெல்லோ நெக்ரோமன்சர் ஸ்டூடெண்ட் இந்த ரோப்ல இருக்கிறவளா அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்க செய்யறான். ஆனா இவன் ஏன் செய்மரோட சைட்ல இருந்தனே அவனையே வந்து துரோகம் பண்ணான்னு சொல்லி ஹீரோ யோசிக்க செய்யறான். நான் வந்து லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல செய்யறாங்க. நான் வந்து இந்த ப்ரொடெக்டிவ் ஷவலை கொண்டு வந்தேன். இது என்னோட கிராண்ட் ஃபாதர் தான் உருவாக்குன்னு சொல்லிட்டு அந்த கேர்ளும் சொல்றாங்க. ஆன்ஷிகா நீங்க வந்து ஓகேவான்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்கிறாங்க. அப்ப ஹீரோ நீன்னு சொல்லிட்டு பாக்குறான். நீங்க வந்து மயங்க கூடாது ஆன்ஷிகான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து சொல்றாங்க. நீ நீ எப்படி இங்க வந்தன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுன்னு மயங்க வெயிட் தற்போது நீ வந்து மயங்க கூடாது ஆன்ஷிகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசுறதோட ஹீரோ வந்து மயங்கி இருப்பான். ஸோ நான் வந்து என்னுடைய மொத்த ஸ்ட்ரென்த்தையும் வந்து டஞ்சன்ல பயன்படுத்தி எக்ஸாஸ்ட் ஆன பிறகு நான் வந்து மயங்கிட்டேன்னு சொல்லி ஹீரோவும் யோசிக்கிறான். இந்த சுச்சுவேஷன்றது குயிக்கா வந்து ரிசால்வ் ஆயிடுச்சு. அந்த நெக்ரோமன்சி மற்றும் டார்க் மேஜிக் கிளப்பை வந்து டெம்பரவர்லி வந்து சஸ்பெண்ட் செய்திருக்கிறாங்க. பர்மனன்ட் கிடையாது ஓகேங்களா. வைல் யூன் ஹேயமும் ஒஷரோ வந்து அப்புறம் எங்களுடைய டீம்மேட்ஸ்க்கும் வந்து சம் டைம் வந்து கொடுத்தாங்க. எதற்காகனா ட்ரீட்மெண்ட் மற்றும் ரெஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குரூப் ப்ராஜெக்ட் தான். நாங்க வந்து எதிர்பார்த்த மாதிரிதான் எங்களுடைய டீம்ன்றது டோட்டலா இதை கிரஷ் பண்ணிட்டோம். பாத்தீங்கன்னா 100 out of 100 அதாவது பெர்ஃபெக்டான ஸ்கோரை எங்களுடைய டீம்ன்றது ப்ரொஃபசர் கிரிண்டனுடைய கிளாஸ்ல பெற்றிருக்கோம். நாங்க மட்டும்தான் ஒன்லி டீம் இவ்வாறான பெர்ஃபெக்ட் ஸ்கோரை வாங்கியிருக்கோம். நான் வந்து இந்த அளவுக்கு ஸ்டாண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சுக்கணும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்பவே வந்து வருந்துறான். ஏன்னா அவன் வந்து அவனோட எபிலிட்டிஸை காமிச்சு ஷோ ஆஃப் பண்ணதான் நினைச்சிருப்பான். ஆனா வந்து ஸ்டோரி லைன் மாறத்தால ஹீரோ தான் வந்து டாப்புக்குள்ள வந்து நேர்கிறான் ஓகேங்களா. சோ அங்க வந்து உண்மையிலே இடம் இருந்துச்சா. அதாவது அந்த டிட்டர்மினேஷன்றது சீரியஸ்லயே வந்து இம்ப்ரெசிவ்னு சொல்லிட்டு ஹீரோவை பாராட்டுறாங்க. நான் வந்து ஹான்ஜியாக இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் இந்த இர்ரெசிஸ்டபிள் மேன் வந்து லீஹானே வந்து டம்ப் பண்ணவும் தானே. இவ்வாறான ரூமர்ஸ்லாம் வந்து ஹீரோ பத்தி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. என்னோட ரூமர் இதுன்னு சொல்லிட்டு பாக்குறான். என்னுடைய ஹெக்டிக்கான டேஸ் நான் கழிச்ச பிறகு தற்போது நான் வந்து இந்த அகாடமியோடைய அண்டர் கிரவுண்ட் பிரிசன்ல தான் இருக்கிறேன்னு சொல்லி ஷோ பண்றாங்க. அப்போ ஒரு நபர் வந்து அவனை பார்க்க வராங்க. நான் வந்து கேள்விப்பட்டேன் உன்னை வந்து ஒரு நபர் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. நீ அவர் யாருன்றத பாருன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவனும் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும் போதுதான் இது வந்து ஹான்சிகா இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு பேசுறான். சோ எஸ் ஆப்வியஸ்லி செய்மர் பார்க்க தற்போது வந்து அண்டர் கிரவுண்ட் பிரிசன்ல தான் இருக்கிறான். அவனை நம்ம ஹீரோ பார்க்க வந்திருக்கான். நீ வந்து என்ன பார்த்துட்டு கண்ணடி இந்த பிரிசனுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த செய்மரும் காத்த செய்யறான். காம் டவுன் செய்மர் நீ வந்து எதுவும் ஆகாம பையனா இதை விட்டு வெளில போயிட நினைச்சுன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க வாட் நான் சென்ஸ் சொல்லிட்டு அவனும் கடுப்பாகிறான். பார்க்கும்பொழுது நீ வந்து ஒரு நோபல் இல்லையா. உன்னுடைய ஃபாதர் வந்து இவ்வாறு வந்து சும்மா அமைதியா உட்காந்து இருப்பாரு. அவனோட சன் வந்து இவர் பிரிசன்ல மாட்டணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கியா. அப்கோர்ஸ் கிடையாது. இந்த இன்சிடென்ட்ன்றது அவருடைய ஃபேமிலி நேமையா வந்து நீ கலங்க மடிச்சிட்ட அல்லவா. இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கடுப்பாக்குறான். நீ வந்து பேசி முடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு கத்த செய்யறான். நீ வந்து என் கீழே வந்த நேரா விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்தா இதை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு லெட்டர் மாதிரி கொடுக்க செய்யறான். இது வந்துன்னு சொல்லிட்டு அவனும் பாக்குறான். உன்னுடைய அப்பா வந்து சீக்கிரமே இங்க வருவாரு. அவருடைய ஒன்லி சன் இவ்வாறான ஃபேமிலி நேம கலங்க மடிக்கிறேன்னு பார்த்தாருன்னா உங்களோட ஃபேமிலின்றது எதற்கு ஃபேமஸ்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து பெருமையை தான் வந்து ஹானர் பண்ணுவாங்க. இவ்வாறான இழிவை கொண்டு வந்தா அவங்கள வந்து கருணையே இல்லாம எக்ஸிக்யூட் பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். யாருக்கு தெரியும் உன் நிலைமை கூட அப்படி ஆகலான்னு சொல்லிட்டு நக்கல் பண்றான். அவன் சொல்லிட்டு கடுப்பாகிறான். நீ வந்து ஜஸ்ட் ஒரு கிட், அதனால இவ்வாறான டார்க் மேஜிக்ல இன்வால்வ் ஆனதை பத்தி கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். நீ வந்து உண்மையிலே பயப்படல, உன்னோட ஃபேமிலியை விட்டு உனக்கு துணிச்சிடான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நக்கல் பண்ண நீ வந்து உண்மையிலேயே ஒரு முட்டாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்கிறான். இவ்வாறான ஒரு சுச்சுவேஷன்றது அரேஞ்ச் ஆகுச்சுன்னா இந்த லெட்டர் நீ அவங்களுக்கு கொடுக்க செய்யன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்றான். சோ பாத்தீங்கன்னா தெரியும் ஹீரோனுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கான். அதுல என்ன எழுதிருக்கானா இது வந்து ஒரு பிளாக் மெயிலிங் லெட்டர் மாதிரி. அதாவது டார்க் மேஜிக் ஆர்கனைசேஷன் வந்து இவனை பிளாக்மெயில் பண்ணி தான் இவன் இன்வால்வ் ஆன மாதிரி. அப்கோர்ஸ் இது வந்து ஒரு சித்தரிக்கப்பட்டதுதான். ஆனா வந்து இந்த டார்க் மேஜிக் சிம்பிள் ப்ராப்பர்லி இருக்குது. இதை பார்க்கும்போது ஒரு உண்மை போலவே தெரியுதுன்னு சொல்லிட்டு செய்முறை வந்து ஆச்சரியமாகறான். இதை வந்து ஆல்மோஸ்ட் எந்த விதமான பிழையுமே இல்லையேன்னு சொல்லி அவனும் ஹாப்பி ஆகுறான். இதை வச்சு உன்னோட ஸ்டோரியை நீ கம்ப்ளீட்டா மாத்த செய்யலாம். அதாவது ஒரு நெக்ரோமன்சி ஸ்டூடெண்டா இருந்துகிட்டு
அவனுக்கு வேற சாய்ஸே இல்லாம தான் டீமன் சம்லிங்ல வந்து இன்வால்வ் ஆகணும். சோ உன்னோட ஃபேமிலி வந்து மித்த விஷயத்த ஈஸியா வந்து சமாளிச்சுவாங்க சொல்லி ஹீரோவும் சொல்றான். அப்போ வந்து நீ இதை என்கிட்ட இப்ப கொடுக்க செய்யறேன்னு சொல்லிட்டு செய்முறம் கேட்கிறான். நோ, அதுக்கு முன்னாடி உனக்கு எங்க சிம்பிள் கிடைச்சுன்னு சொல்லி கேட்கிறான். அதாவது ஒரு பென்டாகிராம் மாதிரி சிம்பிள் இருக்குது. இது வந்து அந்த நெக்ரோமன்சி டிபார்ட்மெண்ட்ல அபிஷியலா பயன்படுத்துற சீல் போல. உனக்கு எப்படி கிடைச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவை செய்மர் ஜெயிலுக்குள்ளதுன்னு கேட்கிறான். யாரா இருக்கலாம், மேபி இந்த அகாடமில உனக்கு உதவுறான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நபர் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பொதி வச்சுதான் பேசுறான். சோ அது யாரும் நம்மளுக்கு காட்டுவாங்க. சோ நீ வந்து சிறப்பா எழுதி செய்தியான்னு சொல்லிட்டு நம்மளுடைய டீன் தான் கேட்கிறாரு. எஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிக்க செய்யறான். இதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் டீன் சொல்லிட்டு சொல்ல செய்யறான். நான் வந்து எழுந்ததுக்கு அப்புறமா டீன் எர்னஸ்ட் வந்து ஏன்னா வந்து தனியா பேசணும்னு சொல்லிட்டு அழைச்சிருந்தாரு. எனக்கு வந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரைஸை வந்து அவார்ட் பண்றதா சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு சொல்றான். சோ ஹீரோவும் டீனும் தனியா தான் இருக்காங்க. ஓகேங்களா? அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, நான் விஷ் பண்ற எதுவா இருந்தாலும் அவர் எனக்கு கிராண்ட் பண்ணதா சொல்லியிருந்தாரு. என்னுடைய ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட் சேமர் பார்க்கறது மேல கொஞ்சம் வந்து கருணைக்காரன் சொல்லி தான் கேட்கிறேன். அப்போ வந்து நம்ம டீனன்றது சர்ப்ரைஸ் ஆயிராரு. ஓகேங்களா? நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன், அவன் என்ன விஷயத்த கேட்டாலும் அவனுக்கு கிராண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த செய்மர் பார்க்கர் இந்த ஸ்டூடெண்ட் தான் வந்து அந்த டார்க் மேஜிக் கிளப்னுடைய லீடரே. சோ இவன் தான் வந்து இந்த இன்சிடென்டோட கீ ஃபிகர்னு சொல்லிட்டு அவரும் யோசிக்கிறாரு. இதை பார்க்கும்போது இவன் வந்து ஜஸ்ட் அதை ஒரு சிம்பிள் டிஸ்பிளே ஆக்ஷன் மூலியமா வந்து தீர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறான்னு சொல்லிட்டு டீனோ வந்து சர்ப்ரைஸ் ஆகுறாரு. சோ நம்மளுடைய ஹீரோகிய ஹான்ஜிகா சொல்றான், செய்மர் பார்க்கர் இவன் எவ்வாறான பர்சன் பாத்தீங்கன்னா அவனுடைய ரிவெஞ்ச்ன்ற ஃபியூல கொண்டு மட்டுமே ஸ்ட்ராங் ஆகக்கூடியவன் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றான். நாம மட்டும் இப்ப அவனை இந்த அகாடமியை விட்டு டிசிப்ளின் ஆக்ஷன் மூலியமா வந்து வெளியேற்றணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் கண்டிப்பா வந்து அவனுடைய வெறுப்புணர்வை வைத்துட்டு ஒரு தவறான பாதையில செல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வாறான டிமோனிக் டேலண்ட கொண்ட இவன் வந்து பாவ செயல்களை வந்து இனிமே அதிகமா வந்து இழைக்க துணிவான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவருக்கு நல்ல விதமா வந்து சொல்ல செய்யறான். ஹவர் டீன் தான் வந்து இவனுக்கு இங்க கருணை காமிச்சு இவனை வந்து மன்னிச்சு விட்டுருக்காரு. ஆனா வந்து இவனுடைய மேஜிக் கிளப்ன்றத வந்து நேச்சுரல் டிஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. அதே போல செய்மருடைய எக்ஸப்ஷனலான டேலண்ட் காரணமா வந்து இவனை வந்து நாங்க ஒரு நல்ல பாதைக்கு ரீடைரக்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு யோசிக்க செய்யலாம். இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு ப்ரிகாஷனரி மெஷரை மேற்கொண்டிருந்தேன் அவனை வந்து ரிவெஞ்ச் செய்யறதுன்னு சொல்லி ஹீரோவும் யோசிக்கிறான். இதை பார்க்கும்போது உங்ககிட்ட அனைத்து விதமான டீச்சர்ஸ்க்கான குவாலிட்டியும் இருக்கு ஹான்சிகான்னு சொல்லிட்டு டீன் பார்த்தாரு ஹீரோவை. ஓ, ஆல்மோஸ்ட் நான் வந்து மறந்தே போயிட்டேன்னு சொல்லிட்டு என்னுடைய பேர் வந்து நாட்டலின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து ரிப்ளை பண்றாங்க. ஒரிஜினல் ஒர்க்ல இவளை எவ்வாறு போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பிரைட்டான அடரபிளான ஸ்டூடெண்ட், அதாவது இந்த ஸ்கூல்ல இருக்க அனைத்து விதமான நபர்களாலும் இவ வந்து நேசிக்கப்படுவோம். ஓகேங்களா? ரைட் பிஃபோர் நான் வந்து மயங்கறதுக்கு முன்னால இவ தான் ஷவலை கொண்டு எனக்கு முன்னாடி வந்திருந்தா. அதே போல வந்து நெக்ரோமன்சி இவங்களுக்கு அம்மாவும் இவ தான் வந்து நின்று இருந்தா அல்லவா. எனக்கு வந்து இது உண்மையிலே ஷாக்கா தான் இருந்தது. சோ உன்னோட உண்மையான ஐடென்டிட்டி தான் என்னன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்க செய்யறான். அப்போ வந்து ஓ, அது வந்து சரிதான், நான் வந்து உனக்கு எல்லாத்தையும் வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் செய்யறேன். நான் வந்து ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் அப்சர்வர் தான். ஏன்னா வந்து டீன் தான் வந்து அந்த டார்க் மேஜிக் கிளப்ல வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாரு. ஓ, அப்படின்னா நீ ஒரு ஸ்பையா அப்படின்னு சொல்லிட்டு ஹான்ஷிக் அவன் கேட்கிறான். இதை பார்க்கும்போது டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்ல டார்க் மேஜிக்கை ஸ்டடி பண்றாங்கன்னா அதை வந்து நம்ம ஓவர்லுக் செய்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு டீனா சொல்றாரு. ஏன்னா இவ்வாறான ஒரு லெஜிட்டிமேட் ஸ்பேஸ் டார்க் மேஜிக் ரிசர்ச் பண்றதுன்றது கட்டாயமான விஷயம். ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஆர்வத்துல செய்யக்கூடாத விஷயத்த வந்து தவறி கியூரியாசிட்டில செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி டீனா சொல்றாரு. ஹவர் இந்த முறை வந்து என்னுடைய ஹார்ட்ன்றது கம்ப்ளீட் ட்ராப் ஆகுது. ஏன்னா வந்து இந்த டீமன் சம்மனிங் பிளான்ன்றது ஒரு டாப் சீக்ரெட்டான மேட்டரு. ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அமௌங் தான் வந்து செய்மர் பார்க்கன்றவன் வந்து இதை சொல்ல செய்திருப்பான். ஒன்லி அந்த டஞ்சனுக்குள்ள என்டர் செய்த பிறகுதான் எக்ஸாக்டான சினாரியோவை இவளால வந்து கிராஸ் பண்ணிருக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். அதாவது அவளுக்கு இவ்வாறு டீமன் சம்மனிங் பத்தி தெரியாம தான் அந்த பொண்ணு வந்து டஞ்சன் என்டர் ஆகியிருப்பாங்க. ஹான்ஜிகா மட்டும் எனக்கு அங்க கரெக்டான டைம்ல உதவி இருக்கலன்னா என்னோட ரோலை என்னால ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஜென்ரலா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. மேஜிக் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்டும் வந்து இவ்வாறு எந்த விதமான ஸ்கிராச்சும் இல்லாம வந்தது காரணம் வந்து ஹீரோ தான் சொல்லிட்டு ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ வெரி மச் சொல்லிட்டு ஹீரோ வந்து பாராட்டுறாங்க. வெல், இது வந்து என்னுடைய கடமை தானே உங்களெல்லாம் வந்து சேவ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து குவைட்டா வந்து ஆன்சர் பண்றானா. தேர்ஃபோர் ஷிகா, எனக்கு ஒரு ப்ரப்போசல் இருக்குது உனக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட டீன் வந்து கேட்கிறாரு. ப்ரப்போசலான்னு சொல்லி ஹீரோ தலையை சொல்லிக்கிறான். இதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஏதாவது வேண்டாத ஒரு ஃபீலிங் போலவே தோன்றுதுன்னு சொல்லி யோசிக்கிறான். இன்டர்நேஷனல் மேஜிக் ரிசர்ச் சொசைட்டி வந்து விருப்பப்படுறாங்க உன்னை வந்து நம்மளுடைய ஆடல் அகாடமியோட ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்புறதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரொம்பவே ஹாப்பியா தான் இருக்கு. ஓகேங்களா? ஹீரோ வந்து கதறான். எதிர்பார்த்த மாதிரி தான் அந்த கிங் ஃபேக்ஷனான்னு சொல்லிட்டு அலற செய்யறான். என்னாலதான் நம்பவே முடியலையே, இந்த ஆடல் அகாடமியோடைய ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கிறவங்க வந்து
டாப்பான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, நான் வந்து இந்த மாதிரி ட்ரபிள்ஸமான வேலை வேலைன்னா அப்படி பின்னாடியே தங்கிட்டு இருந்தேன்னு சொல்லி யோசிக்கிறான். ஆஹா! நான் வந்து இப்பதான் யோசிச்சு பார்த்தேன். உனக்கு அது தெரியுமான்னு சொல்லிட்டு நம்மளோட டீன் பேசுறாரு. தேர்ஃபோர் இந்த டெஸ்டிமோனின்றது வந்து ஒரு கிரேட்டஸ்டான கான்ட்ரிபியூஷனை நீ வந்து மேக் பண்ணியிருக்க. ப்ரொஃபசர் கிரிண்ட் வந்து உனக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து அவார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தற்பொழுது பெர்ஃபெக்டான ஸ்கோரை நீங்க பெற்றது இல்லாம உன்னோட அடிஷனல் பாயிண்ட் காரணமா வந்து தற்பொழுது உன்னுடைய கரண்ட் ரேங்கிங் வந்து மாறிடுச்சு. இப்போ நீ தான் வந்து இந்த மேஜிக் டிபார்ட்மெண்ட்ல 3rd ரேங்க்ல தான் சொன்னேன். ஹீரோ அவ்வளவுதான் அசையாத மரம் ஒன்ற மாதிரி இடி இந்த மாதிரி பாக்குறான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்வியஸ் நம்மளோட ப்ரோட்டகனிஸ்ட் ஆகிய லீ ஹான் தான். செகண்ட் வந்து அடையலாம், அவங்க டாப்பர் நம்ம தெரியும். தேர்ட் வந்து ஹீரோ தான். ஓகேங்களா, டாப் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்புவாங்க. ஹீரோ வந்து அவ்வளவுதான் வந்து பயப்படுறான். ஏன்னா வந்து சோலியா நினைச்சுதான் ரூமுக்கு வந்து ஆன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே செவத்துல மூட்டுறான். அப்போ வந்து பாசில் உன்னோட மாஸ்டரை பார்க்கும்போது கட்டாயமா வந்து பைத்தியம் ஆயிட்டான் போல தெரியும் கேட்கும்போது பெசில வந்து இல்ல இல்லன்னு தலையாடுது. எனக்கு இவரெல்லாம் ட்ரபிள் ஜமான வேலைலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கத்த செய்யறான். என்னோட ரேங்க்ன்றது தற்பொழுது மேலே சென்றதால பீப்புள் வந்து என் மேல நிறைய ஆடிஷன் செலுத்துவாங்கன்னு சொல்லி ஹீரோ வந்து பயப்பட செய்யறான். நம்ம ஓனம் கேட்கிறான். சோ இந்த அப்கமிங் காம்படிஷனால நீ வந்து பிரச்சனையா உணர்றியா அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து 3rd பிளேஸுக்கு எய்ம் பண்ணவே இல்லை, ஏன் அனோயிங்கா இவ்வாறான திங்ஸ் நடக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்றான். ஸோ அவன் முட்டினதே பாருங்க அங்க விரிசல் விட்டுடுச்சு. வாவ், என்ன ஒரு அன்லக்கி. சோலியா வந்து ஆல்ரெடி 3rd பிளேஸ்ல இருந்தா இப்ப இந்த விஷயத்த கேட்டா அவ கண்டிப்பா அப்செட் ஆவான்னு சொல்லிட்டு ஓனர் சொல்றான். அப்ப ஹீரோ ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறான். நான் வந்து சோலியா கிட்ட சொல்ல மாட்டேன், இன்ஸ்டெட் உன்னுடைய பர்சனல் ரிவார்டை நீ வந்து செக் பண்ணி பாரு, உன்னுடைய மூடு வந்து நம்ம சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கிறான். ரைட், பர்சனல் ரிவார்டுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோவும் யோசிக்கிறான். நான் வந்து இங்க வந்த பிறகு வந்து இதை ஓபன் பண்றதுக்கு எனக்கு சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க செய்யறான். அவ்வாறான ஹிடன் ஐட்டம்ஸை காட்டிலும் வந்து இவ்வாறான பர்சனல் ரிவார்டுன்றது இந்த டஞ்சனை கிளியர் பண்ணதுக்காக இண்டிவிஜுவல்ஸ்க்கு ரிவார்ட் பண்ற விஷயம் தான் சொல்லிட்டு அவன் அந்த செஸ்ட் ஆசையா பார்க்க செய்யறான். யா, எனக்கு வந்து கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்றதுக்காக ஒரு ரேண்டமான காட்சான்றது அந்த வேஸ்ட் லேண்ட் வந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹாப்பியா வந்து துறக்குறான். ஏன்னா மத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரிட்டி குட் ஆர்டிஃபேக்ட்ஸ் கிடைச்சுன்னு சொன்னாங்க. நான் வந்து ஒண்டர் பண்றேன் எனக்கு என்ன விஷயம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பாக்குறான். ஆஃப்டர் ஆல் அந்த ட்ரபிள்க்கு அப்புறமா மேபி நான் வந்து ஒரு டாப் டயர் ஐட்டமை அக்வயர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஹாப்பியா பார்க்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு வேண்ட செய்யறான். இது வந்து இது வந்து ஒரு முட்டையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அலறான். ஸோ சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகுது. இது வந்து பெட்டராவுடைய எக்கு, இது வந்து ஏ ரேங்க் தன்மை கொண்டது. ஸோ ஹீரோக்கு வந்து கண்டிப்பா இது ஹேட்ச் ஆகும் போது ஒரு லெஜெண்டரியான கிரியேச்சர் ஆகிய பெட்டரா, ஸோ ப்ரொனன்சியேஷன் வந்து டெரான்னு வருது, நான் பெட்டரானே சொல்றேன் உங்களுக்கு அது கன்வீனியன்டாக கேட்கறதுக்கும். ஸோ 100% ப்ராபபிலிட்டி இருக்குது ஹீரோக்கு இந்த ஹேட்ச் லிங்க் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வருது. இது வந்து பெட்டராவான்னு சொல்லி ஹீரோவும் பார்க்குறான். ஸோ போக்கிமான் பார்க்குறாங்கன்னு தான் ஒரு கட்டாயமா இந்த கிரியேச்சர் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ரெப்டைலா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் காத்துறான். வான் வந்து சொல்லிட்டு ஜாலியா சிரிக்க செய்யறான். ஒரு லெஜெண்டரி கிரியேச்சர் நீ வந்து கட்டாயமா அந்த ஹெவன்ஸாலே வந்து சூஸ் பண்ணப்பட்ட தேமர்தான் சொல்லிட்டு ரொம்ப நக்கல் பண்றான். நீ வந்து வாய முடுவான்னு சொல்லிட்டு ஹீரோவும் கத்த செய்யறான். அப்படி சீனை கட் பண்ணிட்டு ஷோ பண்றாங்க. மேஜிக் ரிசர்ச் கான்ஃபரன்ஸ்ன்றது செயினன் எம்பையர்ல தான் வந்து நடக்க செய்யும். அங்க வந்து லெக்சர்ஸ் அப்புறம் வேரியஸான எக்ஸிபிஷன்ஸ்ன்றது மேஜ் அசோசியேஷனால நடத்தப்படும். இது வந்து 3 நாட்களுக்கு நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஷோ பண்றாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய அறிவு சார்ந்த எக்ஸ்சேஞ்சும் வந்து நடக்கும். அதே போல வந்து டேலண்டட் மெஜிஷியன்ஸ்க்கு இடையில வந்து ஒரு ஹார்மோனியம் மெயின்டைன் ஆகும். ஏன்னா வந்து வேரியஸ் கண்ட்ரீஸ்ல இருந்து அங்க கேதர் ஆகிறதுனால அவங்களோட நாலேஜ்ன்றது ஷேர் செய்யப்படும். பர்டிகுலர்லி ஸ்கூல் பேஸ்டு காம்படிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபியர்ஸான பேட்டில்ன்றது நடக்கும். ஏன்னா அவங்களுடைய கண்ட்ரியோடைய ஹானரு அப்புறம் அந்த ஸ்கூலினுடைய ஹானர்ன்றது அந்த ஃபைட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதாவது இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஓவர்வெல்மா ஃபீல் பண்றேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மேல பாக்குறான். இந்த வருஷம் செகண்ட் இயரோட டாபிக் பாத்தீங்கன்னா ஹெர்பலிசம் சொல்லிட்டு அடையா சொல்றாங்க. ஹான்ஷிகா உனக்கு ஏதாச்சும் இந்த ஹெர்பலிசம் பத்தி தெரியுமான்னு கேட்கும்போது ஹெர்பலிசமான்னு சொல்லி ஹீரோ முடிக்கிறான். வாவ், இது வந்து ஒரு பிக் டீல் தான். நான் மார்னிங் தான் வந்து டீனை சந்திச்சேன். அவர் என்ன சொன்னாருன்னா நீங்க வந்து லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இதுல கலந்துக்கிட்டு உண்மையிலே வந்து சிறப்பு தான். ஆனா வந்து இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ரிசர்ச் கான்ஃபரன்ஸ் அல்லவா, இருந்தாலும் சொல்லிட்டு அவர் நம்மளுக்கு காட்டுறாங்க. இது வந்து நல்லா இருக்கும், நீங்க திரும்பி வரும்போது உங்க கூட சில அவார்ட்ஸ் இருந்தான்னு சொல்லிட்டு டீனை வந்து காட்டுறாங்க. அப்படிதான் அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அடையலாம் சொல்ல செய்யறாங்க. நம்மளுடைய லீஹானம் வந்து நீங்க மிக்சிங் மெத்தட்ஸ்ல கொஞ்சம் கத்துனீங்கன்னா ஈஸியா இதை மேனேஜ் பண்ணிடுவீங்க அல்லவான்னு சொல்லிட்டு அவனோட பேக் எடுக்கலாம்.
ஏதோ நாம வந்து ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸஸ் அப்ப எடுத்த பேசிக் ஹெர்பலிசம் நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனுடைய நோட்டை கொடுக்க செய்யறான். தற்பொழுது நாம அங்க ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே இதுல இருக்கிற விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கைண்டா ஆக்ட் பண்றான். நான் வந்து ஒரு மாடல் ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் எந்த அளவுக்கு அட்வான்ஸா ப்ரிப்பேர் ஆகியிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹாப்பி ஆகுறான். நான் வந்து வெளில போயிட்டு சம் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டோமான்னு சொல்லிட்டு அடையலாம் வந்து காமெடி பண்றாங்க. அடையலா நீ எங்க தனியா போற அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்கிறான். பைரவே ஹான்ஷிகான்னு சொல்லிட்டு அவன் பேச ஆரம்பிக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ரெஸ்பான்ஸ் பண்றான். இன்னொரு நாள் பார்த்தோன்னா வான் அப்புறம் நான் வந்து உன்னோட ரூம் வந்து விசிட் பண்ணோம். நீ வந்து எங்களுக்கு ஒரு மேப்பை ஷோ பண்ணலவா ஆன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்றான். அப்ப அவன் யோசிக்க செய்யறான். நான் வந்து ஆக்சிடென்ட்லி அந்த பாபு ட்ரீ அந்த ஏன்ஷியன்ட் கிரேட் ட்ரீ கிட்ட இருந்து டார்க் இமேஜுடைய லூட்டை எடுக்க செய்தேன். அதை வந்து லீஹான் வந்து என்னோட ரூம் கிட்ட வரும்போது குவைட் கோயின்சிடன்ஸா பார்க்க செய்துட்டான். உன்கிட்ட இன்னைக்கு அந்த மேப் பண்றது இருக்குதான்னு சொல்லிட்டு லீஹானா கேட்கிறான். யா இது வந்து ரிஸ்கி தான், நாம இந்த டாம் விட்டு வெளில போறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ரெஸ்பான்ஸ் பண்றான். ஐசி அப்படிதான் உங்ககிட்ட இருக்குதான்னு சொல்லிட்டு அவன் கேட்க செய்யறான். ஏன்னா வந்து லீஹான் வந்து பை சான்ஸ் அந்த மேப்பை பார்த்தானா அவனுடைய பேஜ்ன்றது பேலா மாறிடும். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அதற்காக தான் வந்து நானுமே வந்து இந்த அனோயிங்கான ஈவெண்ட்டை பர்சனலி வந்து அட்டென்ட் பண்றேன். ஈவெண்டோ என்னால இதை அவாய்ட் பண்ண முடியல. ஏன்னா வந்து நான் உடல் சரியில்லாத மாதிரி ஒரு ஆக்டிங்க போலான்னு பார்த்தேன். ஸோ என்னால தடுக்க முடியாம நான் இந்த ஈவெண்ட்ல கலந்துன்னு சொல்லிட்டு ஹீரோவா சொல்றான். அதற்கான ஒன்லி ரீசன் ஒரு கியூப் தான் சொல்லிட்டு நமக்கு ஷோ பண்றாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து ப்ளூ கலர்ல ப்ளூ ஆகுது. என்னதான் ஆடல் அகாடமில ஓவர்வெல்மிங் நம்பர் ஆஃப் ஒயிட் மேஜஸ் வந்து காணப்பட்டாலும் எப்படி டார்க் மேஜஸ் வந்து இவ்வாறான இன்சிடென்ட்டை காஸ் பண்ணி இந்த சோல் அகாடமி வந்து கைப்பற்றுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதற்கான ரீசன் வந்து டார்க் மேஜஸ் வந்து ஏன்ஷியன்ட் ஆர்டிஃபேக்ட் ஆகிய கியூப்ஸ் வந்து கலெக்ட் பண்றது தான். ஸோ அது வந்து இந்த உலகத்துல வந்து பரவி கிடக்குது. ஸோ அவ்வாறான சுச்சுவேஷனை உருவாக்கதான் அவங்க பாக்குறாங்க. இந்த கியூப் பத்தி நம்மளுக்கு சொல்றாங்க. இந்த கியூப்ன்றது ஒரு எனார்மஸான மேஜிக் ஆம்பிளிஃபையர் தான். இதை வந்து டார்க் மேஜிக்கை கான்சென்ட்ரேட் பண்றது மூலம் நம்மளால உருவாக்க முடியும். இது வந்து ஒரு டேஞ்சரஸான ஐட்டம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்சிக்னிபிகண்டான மேஜா இருக்கானா இந்த கியூப் வச்சு அவன் வந்து ஒரு கிராண்ட் மேஜ் அதாவது டாப் மோஸ்ட் டயர்ல மாற முடியும். அதுதான் வந்து இந்த கியூபோட எக்ஸ்பிளனேஷன் இந்த ஒரிஜினல் ஈவெண்ட்ல இருக்க செய்யும் சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். இந்த நாவல்ல டார்க் மேஜஸ் வந்து ஒரு மேசிவான டவரை பில்ட் பண்ணுவாங்க. அங்கதான் வந்து இவங்க இந்த எல்லா கியூப்ஸையும் வந்து சக்சஸ்ஃபுல்லா கேதரும் செய்வாங்க. அவங்க வந்து இந்த டவரையே ஒரு ஆம்பிளிஃபையரா பயன்படுத்த பார்ப்பாங்க. ஸோ இதன் மூலயமா அவங்க வந்து விர்ச்சுவலி வந்து அன்லிமிட்டடான மேஜிக்கை வந்து இந்த கியூப் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தையே வந்து அட்டாக் செய்ய பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஷோ பண்றாங்க. ஃபார்ச்சுனேட்லி ஒரிஜினல் ஒர்க்ல பாத்தீங்கன்னா மெயின் கேரக்டர்ஸ் வந்து இந்த டவரை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஆஸ் வெல் அஸ் வந்து கியூபையும் வந்து கைப்பற்றுவாங்க. அந்த ப்ராசஸ் அப்ப சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் மட்டும் கிடையாது, மெயின் கேரக்டர்ஸ் கூட வந்து டிராஜடிக்கா இறக்க செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹான்ஜிகா வந்து பயப்படுறான். இதுல வந்து எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. இந்த நாவல்ன்றது ஒரு ஹோப்லெஸ் ஸ்டோரி தான் சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். அண்ட் கியூப் அப்பியர் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா இந்த சைனன் எம்பையர் தான் சொல்லிட்டு நம்மளுக்கும் ஷோ பண்றாங்க. ஆஸ் soon as நம்ம இந்த சைனன் எம்பையர்ல அரைவான பிறகு நாம வந்து ரிசர்ச் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு செல்லணும். அங்க வந்து நாம ஹெர்பலிசம் கிளாஸ் தான் அட்டென்ட் செய்வோம். அண்ட் வந்து நாங்க பிஸியான டைமை கழிச்சோம். ஸோ அதாவது இன்னொரு கேங் கூட உங்களுக்கு கிளாஸ் ஏற்படுத்து போல. ஸோ வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்ல கலந்துக்க செய்தோம். அண்ட் 2 நாள்ன்றது போயிடுச்சு. ஸோ காம்படிஷன்றது நாளைக்கு தான் ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு ஷோ பண்றாங்க. ஹீரோ வந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அழகா பெட்ல படுக்கிறான். டீன் சொன்னதை கேட்கும் போது நல்லா தான் இருக்குது. அதாவது திரும்ப வரும்போது அவார்ட்ஸ் வாங்கன்னு சொன்னது. ஆனா ஹானஸ்ட்லி சொல்லணும்னா எனக்கு இந்த ஹெர்பலிசம்ன்றது ஃபெமிலியரே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் படுத்துக்கிட்டு யோசிக்கிறான். சரி பார்க்கலாம் திங்ஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ரிலாக்ஸ் பண்றான். அப்ப பாத்தீங்கன்னா அங்க யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க செய்யறான். ஆஹா நீ வந்து இம்ப்ரெசிவ், என்ன நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து லீஹான்னு சொல்லிட்டு அவன் வந்து ரிவீல் செய்யறான். எனக்கு எப்படா தெரியாம இருக்கும் இந்த அளவுக்கு நாய்ஸ் ஏற்படுத்தான்னு சொல்லி ஹீரோ கடுப்பாகிறான். நீ ஏன் இவ்வாறு விண்டோ வழியா வர பர்ஃபெக்டா டோர் இருக்கும் போதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது சாரி ஒரிஜினலி நான் உன்னை வந்து அமைதியா தான் கான்டாக்ட் பண்ண விரும்பினேன். ஏன்னா வந்து ஹால்வேல சில விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஹால்வேலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஆமா அங்க வந்து கேஸ்பர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். கேஸ்பர்னா யாருன்னா ஒரு கிளாக் போட்டுன்னு மறைஞ்சிட்டே வந்து தென்படுறாங்க. ஓகேங்களா? கேஸ்பர்னா நீ சொன்ன அவங்க வந்து ஒரு இன்விசிபிள் க்ளோக்கை பயன்படுத்துற ஸ்கவுட் மேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். ஏன் அவ்வாறான பீப்புள்லாம் இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறான். ஆமா ஆமா இது வந்து ஒரு ரெகுலரான கான்ஃபரன்ஸ் கிடையாதுல யாரும் அட்டன் பண்றதுன்னு சொல்லிட்டு அவனும் வந்து ரியலைஸ் பண்றான்.
எனக்கும் அதை பத்தி டீட்டெயில்ஸ்னா தெரியல. எனிவே நான் வந்து சொல்ல வந்தா உன்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண சொல்லிட்டு லீஹான் இந்த கதையினுடைய புரோட்டகனிஸ்ட் கேட்கிறான். அந்த மேப் உங்ககிட்ட இருக்குதல்லவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லிட்டு கேட்கிறான். பிகாஸ் அதுக்குள்ளன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வரும்போது என்ன கியூப் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்கிறான். ஓ, உனக்கு அந்த கியூப் தெரியுமான்னு சொல்லிட்டு லீஹான் ஆச்சரியப்படுறான். மேபி நான் வந்து இப்ப டம்பா பிளே பண்ணுமா அந்த கேம்னு சொல்லிட்டு அவனும் யோசிக்க செய்யறான். வெல், அந்த மேப்ல வந்து கியூப்னு சொல்லிட்டு எழுதி இருந்துச்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டு ஹீரோ வந்து அவன் யோசிச்சுட்டு இந்த மாதிரி டம்பா ஆக்ட் பண்றான். ஓகேங்களா, ஹீரோக்கு அதை தெரியாத மாதிரி. யா, லீஹான் வந்து இந்த ட்ரூ நேச்சர் ஆஃப் கியூப்ன்றத அவ்வளோலாம் தெரிஞ்சு வச்சிருப்பான். ஏன்னு பாத்தீங்கன்னா லாங் ஏகோ வந்து லீஹானுடைய பேரண்ட்ஸ் தான் வந்து இந்த கியூபினுடைய பவரை சப்ரஸ் பண்ணி சீல் பண்ற மிஷன்ல வந்து இறந்துட்டு இருப்பாங்க. ஸோ 2 பேரும் அப்பா அம்மாவும் இறந்துறாங்க. நடுவில் லீஹான் இருக்கான் பாருங்க. அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையே இவ்வாறான டார்க் மேஜஸ் கிட்ட தான் இறந்தாங்க. ஏன்னா இவங்க அதை ஸ்டாப் பண்ண நினைச்சாங்க. அதாவது இவங்க நல்லது பண்ண நினைச்சிருக்காங்க. டார்க் மேஜஸ் அந்த கியூப் வந்து சப்ரஸ் பண்ண விடல. ஸோ அதை சீல் பண்ணிட்டு அதுல இருந்து பவர் எடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால இவங்கள கொண்டுட்டாங்க. ஓகேங்களா, அந்த மொமெண்ட் இவன் அந்த மேப்பை பார்த்த பிறகு இவன் தான் ரியலைஸ் பண்ணான் டார்க் வேவ்ஸ் வந்து திரும்ப வந்து மூவ் பண்றாங்க. அண்ட் அவன் வந்து மேசிவான இம்பாக்டையும் வந்து கால்குலேட் பண்ணான். ஏன்னா இந்த கியூப் வந்து இந்த உலகத்தையே வந்து அழிக்கிற அளவுக்கு பவர் இருக்குல்ல. அதனால இந்த நாவலுடைய புரோட்டகனிஸ்ட் ஆகிய லீஹான் வந்து ஃபைனல் டெசிஷன் இன்னைக்கு இருப்பான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவனுடைய பேரண்ட்ஸினுடைய ஆசையை தொடர்ந்து இவன் வந்து கியூப்ஸ் தற்பொழுது ஃபைன் பண்ணி இந்த உலகத்தை காப்பாத்த நினைக்கிறான். சோ நாளைக்கு தான் கடைசி நாள். அந்த மேப்ல சொல்லியிருக்குல்ல சம்பர் அந்த கியூப் வந்து எங்க வந்து புதஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லீஹான் வந்து கேட்க, நான் வந்து அதை ஃபைன் பண்ணி ஆகணும் இந்த இடத்த விட்டு லீவ் பண்றதுக்கு முன்னாடி, அதனால அந்த மேப்பை கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்கிறான். எனக்கு அது கொடுக்க விருப்பம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹான்ஷிகாவும் சொல்றான். வாட், நீ வந்து கவலைப்படாத, நான் வந்து அதை தவறான விஷயத்துக்கு நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லீஹானை எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண பாக்குறான். அப்கோர்ஸ் எனக்கு அது தெரியும், இருந்தாலும் என்னால அந்த மேப்பை உங்ககிட்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹான்ஜிகா சொல்றான். பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் கியூப்ன்றத டார்க் மேஜஸ் தான் வந்து எடுக்கிறதுக்காக டெஸ்டினின்றது இருக்குது. என்னால அதை விவிட்லயே வந்து ரீகால் பண்ண முடியுது. லீஹான் வந்து அந்த மொமெண்ட் எவ்வளவு ரிக்ரெட் பண்ணான். அவன் வந்து ரொம்பவே சஃபரானா, அழுவ செய்தான், பின்னால வந்து கத்தவும் துணிந்தான். அண்ட் நாம வந்து இந்த கியூபை இங்க தொலைச்சிட்டோம்னா இந்த ஸ்டோரினோட டிஃபிகல்ட்டி கூட வந்து எக்ஸ்போனன்ஷியல் அதிகமா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி லீஹாரம் கத்துறான். சோ இந்த முறை அதை என்னோட வழியில பண்ணலாமே ஹீரோன்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். நான் வந்து உங்ககிட்ட அந்த மேப்பை கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன், ஆனா இது எப்படி இருக்கு, நான் உங்க கூட அக்கம்பனி பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது, சோ என்னையும் உங்க கூட எடுத்துட்டு போ லீஹான்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹான்ஜிக் அவன் சொல்றான். என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒன்று டீட்டெயிலா, ஆனா அந்த கியூப் பண்றது ஒரு டேஞ்சரஸான ஐட்டம். சோ அதனால அவ்வாறான விஷயத்துக்குள்ள நான் வந்து ரெக்லஸா டிராக் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு நம்மளுடைய லீஹானை வந்து அக்கறையா பேச, எனக்கு தெரியும் நீ வந்து எப்போதும் ஈஸி மற்றும் சேஃப் பார்த்து எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, எனக்கு அதெல்லாம் அவசியம் கிடையாது, நீ எதுக்கு அந்த கியூபை தேர்ன்ற விஷயம்னா, ஆனா நான் உனக்கு வந்து ஒரு இடையூறா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ சொல்றான். விசேஷ், எனக்கு வந்து அந்த மேப்பை உனக்கு கொடுக்கறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஏன்னா அது என்னுடைய பொருள் அல்லவா. சோ உனக்கு வேற சாய்ஸே கிடையாது படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எனக்கு செக் வைக்கிறான். காட் இட், நைஸ். இந்த கேஸ் எதை நீ ஞாபகம் வச்சுக்கோ, நாம நாளைக்கு இந்த காம்படிஷனை ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு லீஹானா சொல்றான். என்னது, ஜெயிக்க ஜெயிக்க போறோமான்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அதன் பிறகு வந்து நீ சொன்னதை நாம அவ்வாறே செய்யலாம்னு சொல்ல லீஹானா வந்து ஹீரோ ஏத்துக்கிறான். ஓகேங்களா, இத்தோட இந்த சாப்டர் நிறைவு பெற்ற நண்பர்களே. ஸோ கிராஜுவலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய மான்வாக்கான ரீச்ன்றது ரொம்பவே வந்து மினிமலா இருக்கு. ஸோ ஓட்டிங்ல கூட பெர்சன்ட் வந்து இதுதான் நீங்க சூஸ் பண்ணுங்க, ஜீனியஸ் டேமர் தான். இருந்தாலும் வந்து வியூவர்ஷிப் ட்ராப்னால வந்து நம்ம சேனல் சஸ்டெயின் ஆகிறதுக்கு, ஸோ இதை நான் ஹோல்டில் போடலான்னு இருக்கேன். ஸோ லேட்டராக நான் ரிசியூம் பண்ணுவேன். ஸோ ஒரு புது மான்வா வித் மினிமல் சாப்டர்ஸை வந்து அக்வயர் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஆல் மை டியர் பிலோட் ஃபேமிலி. தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகைன்.